என்னது, பிரியாணி இலவசமா? ஒரு சிறிய தள்ளுவண்டி பிரியாணி கடைக்காரர் ராமு. அவர் மட்டன் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் செய்வார். அவரோட பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா வியாபாரம் அவ்வளவு நடக்கல. ரொம்ப வருத்தப்பட்டார். அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. விற்கலைனா என்ன, பசியா இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமேன்னு முடிவு பண்ணினார். இங்க வாங்க, சூடா இருக்கு. ராமு எல்லாருக்கும் பிரியாணி போட்டு கொடுத்தார். குழந்தைங்கள் சந்தோஷமா சாப்பிட்டு, சூப்பர் அங்கிள், நாளைக்கும் வருவீங்களான்னு கேட்டாங்க. ராமு, வரங்கண்ணா, தினமும் வர்றேன்னு சொன்னார். மறுநாள் அவர் வழக்கம் போல அதிகமா பிரியாணி சமைச்சார். காலையில இருந்தே வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிச்சாங்க. அன்னிக்கு மொத்தம் 120 பிளேட் பிரியாணி வித்துருச்சு. எல்லாம் தீர்ந்து போச்சு. இது கடவுள் கொடுத்த வரம்னு நினைச்சார். அதுக்கு அடுத்த நாள் ராமு இன்னும் அதிகமா சமைச்சார். வியாபாரத்துக்கு மட்டுமில்ல, அனாதை இல்ல குழந்தைங்களுக்கும் சேர்த்துதான். வியாபாரமும் நல்லா நடந்தது, குழந்தைங்கள் பசியும் தீர்ந்தது. அனாதை இல்லத்து குழந்தைகளுக்கு தினமும் கூடுதல் பிரியாணி செய்கிறேன். நல்லது செய், நல்லது திரும்பி வரும். கதைகள் தினமும் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.